ஹாய் சினிஃபர்ஸ் சுந்தரராஜன். ஸோ தக் லைஃப் படத்தோடைய ஒன்லைனா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தூக்கி வளர்த்தவனே முதுகுல குத்துறான், அதுக்கப்புறம் திரும்பி பழி வாங்குறாரா இல்லையா அப்படிங்கிற இந்த ஒரு சிம்பிளான ஒன்லைனரை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒன்லைனே போதும் ஒரு பக்காவான கேங்ஸ்டர் ட்ராமாவுக்கு. பட் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. த்ரிஷாவுடைய போர்ஷன் அவங்க அது ஒரு எக்ஸ்ட்ராவா வருது. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய இது. அண்ட் இவருடைய பேக் ஸ்டோரியில் இருக்கிற அந்த தங்கச்சி கேரக்டர்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரா ஒன்று கொடுத்துருக்க முடியும். பட் இவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போய் சில விஷயங்கள் பண்ணி அது சில இடங்கள்ல ஒர்க் ஆகாம போனதுனாலயே இந்த படத்துக்கு இப்போ மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தரமான படம் தான். அதிக டிராமா உள்ள ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே, இப்ப செக்கச்சவந்த வானம்லாம் வந்துட்டு ஆக்ஷன் இருக்கும், டிராமா இருக்கும், பிளெண்ட் ஆகி இருக்கும். இதில் டிராமா கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆக்ஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்ஷன் இருக்கு, பயங்கரமா இருக்கு. பட் இது அந்த ஆக்ஷன் செட் பீஸா தனியா தெரியுது. அது கதையோட பிளெண்ட் ஆன மாதிரி தெரியல. நிறைய டிராமா தான் தெரிஞ்சுது. கேரக்டர்ஸா பார்த்தா நிறைய டெப்த் இல்லாத மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ கேரக்டர்ஸ் வந்துட்டு டெப்தா எழுதலை அப்படிங்கிறது வந்துட்டு நல்லாவே தெரிஞ்சுது. ரங்கராய சக்திவேலோட இந்த கேரக்டர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா எழுதியிருந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அவருடைய ஒய்ஃப் கேரக்டர், அப்புறம் அவருடைய த்ரிஷா அவங்களுடைய கேரக்டர். த்ரிஷா வந்துட்டு இந்த படத்துல ரங்கராய சக்திவேலோடைய செகண்ட் ஒய்ஃப், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. செகண்ட் ஒய்ஃப், அதுக்கு அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. அவங்க அந்த கேரக்டர்ல வராங்க. அண்ட் அது செகண்ட் ஒய்ஃப் இருக்கிற மேட்டருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, ஓப்பனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. என்ன இதுலன்னா சிம்பு கேரக்டர் வந்துட்டு அந்த அவர் அமரனை வந்துட்டு இவர் தத்தெடுத்து கூட்டுற மாதிரி காட்டுறாங்க. பட் அப்பா பையன் அந்த மாதிரி இல்லாம மக மாதிரி பட் அண்ணன் தான் கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு 3 பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாசர் சார் இருக்காரு, அவரு ரெண்டாவதா வந்துட்டு நம்ம இவர் ரங்கராய சக்தி இருக்காரு, அதுக்கப்புறம் அமரன், ஒரு 3 பிரதர்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் சில சம்பவங்கள் சப்ளாட்ஸ், அந்த சப்ளாட்ஸ்னால சில விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் அமரன் வந்துட்டு ரங்கராய சக்தியோட இடத்துக்கு வந்து சில விஷயங்கள் பண்றான். அண்ட் அப்புறமா ஒரு ஈஸி மேனிபுலேட்டிவ் சில விஷயங்கள்லாம் நடக்குது. கேரக்டர்ஸா வந்துட்டு டெப்த் இல்லைன்னு சொன்னல, அதுல சிம்பு சாரோட கேரக்டர் டெப்த் இல்லாம தான் இருக்கு. அது வந்துட்டு மனசுல நிக்கல. அவரோட லுக்கு அதெல்லாம் பயங்கரமா இருந்தாலும், ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்தாலும் டெப்த் இல்ல. ஈஸியா அவனை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணிடுறாங்க. அந்த அமரன்கிற கேரக்டரை ஈஸியா ஒன்னு சொல்லி திருப்பி விட்டு கமல் சார் அந்த ரங்கராய சக்தி வேலுக்கு எதிராகவே திருப்பிடுறாங்க. ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் ஆயிடுறான். அண்ட் எண்டிங்ல திரும்பவும் ஈஸியா ரொம்பவே திருந்திடுறான். ரொம்ப ஈஸியாவே கெட்டவனாவே ஆயிடுறான், ஈஸியா நல்லவனாவே ஆயிடுறான். அவனுக்குன்னு ஒரு டிஃபைன் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேலோட்டமா ஒரு இதான மாதிரி இது இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு டெப்தா சூப்பரா எழுத கிடையாது அந்த கேரக்டர். ஒரு மாதிரி வருது போகுது அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட தங்கச்சி அந்த மேட்டர் அதெல்லாம் இருந்துச்சு. பட் சில இடங்கள் வந்துட்டு அவனுக்கு இருக்கிற அந்த ஆசைகள் அதுவும் சொல்லி காமிச்சிருந்தாங்க. லயன் கிங் மாதிரிதான், அந்த பிளாட் மாதிரிதான். ஸோ ஸ்கார் வந்துட்டு அண்ணனுடைய அந்த தம்பியோடைய அந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்படுவான், தம்பியோட மனைவிக்கு ஆசைப்படுவான். அது மாதிரி இதுல வந்துட்டு நம்ம ஒரு அமரன் வந்துட்டு ரங்கராய சக்தியோட இடத்துக்கும் ஆசைப்படுறாரு, ரங்கராய சக்தியோட செகண்ட் ஒய்ஃபுக்கு ஆசைப்படுறாருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு த்ரிஷாவுக்கும் சிம்புவுக்கும் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. 2 பேர்த்தோட பாயிண்ட் ஆஃப் எவ்வளவு ஓப்பனா இருக்காங்க, இவர் என்ன கேட்கிறாரு, இவர் என்ன டிபெண்ட் பண்றாரு, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா காமிச்சிருந்தாங்க. அந்த சீனுடைய டிராமா நல்லாவே இருந்தது. நிறைய ஒர்க் ஆன விஷயங்களும் இருக்கு, ஒர்க் ஆகாத விஷயங்களுமே இருக்கு. கமல் சாரோடைய அந்த லவ் போர்ஷன், அதாவது அவருக்கும் அபிராமி அந்த ஆக்ட்ரஸ்க்கு இருக்கிற லவ் போர்ஷன் அவங்க ஜீவான்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க, முழு பேர் தெரியல. ஸோ ரங்கராய சக்திவேலுக்கும் ஜீவாவுக்கு இருக்கிற அந்த லவ் வந்துட்டு செம்ம அழகா எழுதியிருந்தாங்க. அது ஒவ்வொரு சீன்லயுமே அழகா இருந்தது. அண்ட் பேக் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல அவங்க திரும்பியும் வரும்போது அவங்களுக்கு ரங்கராய சக்திவேல் வந்துட்டு மறந்துருச்சு அப்படின்னு காட்டும் போது அப்ப வந்துட்டு அவருடைய ரியாக்ஷன்ஸ் அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் இவங்களுடைய லவ்மே த்ரிஷாவுக்கும் கமல் சார் இருக்கிற அந்த அந்த 2 கேரக்டர்ஸோட லவ்மே அவ்வளோ ஒன்றும் ஆக்வர்டெல்லாம் அவங்க போக கிடையாது. ரொம்ப சிம்பிளா அவர் இவரோட செகண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி காமிச்சு ரொம்ப சிம்பிளா அழகா தான் காமிச்சிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸுமே இதாக தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ இவங்களுமே வந்துட்டு ஒருத்தர் உண்மையா தான் இருக்காங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பேருக்கு செகண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு உண்மையான ஒரு இதுதான் இருக்கு, த்ரிஷாவுக்கும் இவர் மேல ஒரு நல்ல அன்பு தான் இருக்குங்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. அழகா இருந்தது. அண்ட் சாங்ஸ் அண்ட் வந்துட்டு இந்த சிங்குச்சா சாங்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி கலாசா இருந்துச்சு. அது நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ஃபுல் போர்ஷனுங்கிற வரம்பு கட் பண்ணி வேற மாதிரி போயிருந்தாங்க. இன்னொரு வெர்ஷன்ஸ், இன்னொரு சரணம் கூட ஆட் ஆயிருந்தது, நல்லா இருந்தது. பட் ஒரு மாதிரி ஃபுல் செலிப்ரேஷனா இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி நடுவுல கதையும் ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகி போயிருந்துச்சு, அது கூட விட்டுருங்க. ஆனா அவங்களுடைய அந்த பொண்ணு கேரக்டர், அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, லப்பர் பத்தில் நடிச்ச ஹீரோயின், அவங்களுடைய கல்யாணம் தான் அந்த ஜிமிச்சா சாங்ல வருது. அவங்க வந்துட்டு சக்திவேலோடைய பொண்ணு, அவங்களோட கார்ட்போர்ட் கேரக்டர் மாதிரி தான் வராங்க போறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அவருடைய ஹஸ்பண்டும் அதே மாதிரிதான். ஸோ அந்த கல்யாணங்கிறது ஒரு சின்ன பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க.
அது ஒரு கிளைமேக்ஸுக்கான லீடுன்னு சொல்லிட்டு, அதாவது ஆஃப்டர் படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்க போறாரு அப்படிங்கிறதுக்கான லீட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ் இப்ப நான் எதிர்பார்த்த சில கேரக்டர்ஸ் வந்துட்டு மொக்கையா போன மாதிரி இருந்துச்சு. அசோக் செல்வனுடைய கேரக்டர் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அசோக் செல்வன் தான் நடுவுல போலீஸா இருக்காரு. சோ இவங்களுக்குள்ள சண்டை நடக்கிறதுக்கான காரணமே அவரா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். இவரும் நாசர் சாரும் சேர்ந்துக்கிட்டோ இல்ல இவரு வந்துட்டு நடுவுல ஒரு ஆளா இருந்து இந்த கேங்ஸ்டர்ஸ்குள்ள சண்டையை மூட்டி விட்டு இவனுங்களை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவாரு. ரொம்ப ஒரு பயங்கரமான கேரக்டர் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். பட் அப்படிலாம் இல்ல. அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பாக்குற நம்மள மாதிரி நம்ம எப்படி ஆடியன்ஸா உட்காந்து பாக்குறோமோ அது மாதிரி அவர் படத்துக்குள்ள இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. போய் பேசிட்டு இருக்காரு 2 கேங் கிட்டையும். அவ்வளவுதானே தவிர அவர் கேரக்டர்னு அவ்வளவு டெப்த் இல்ல. அவரோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருக்க அந்த கேரக்டருக்கு தான் டெப்த்னு சொல்ல முடியாது, அது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்க படத்தோடைய மிட் அதாவது செகண்ட் ஹாஃப் உடைய பாதியில தான் வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு மெயின் ட்ரம் கார்டு மாதிரி அவங்க தான் வந்துட்டு அவங்களால ஒரு விஷயங்கிறது நடக்குது. அதுக்கு லீட் ஆகிறதுக்காக தான் அந்த அசோக் செல்வன் கேரக்டர் வச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லைனாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை, வராது போறது அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இன்னொரு கேரக்டர் வந்துட்டு ஜோஜு ஜார்ஜ், அவரையுமே நம்ம எதிர்பார்த்தேன். ஜோஜு ஜார்ஜ் அவ்வளவு பெரிய ஆக்டர், அவர் வந்துட்டு மணி சாரோட படத்துல வராதுக்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் அதுவுமே ரொம்ப நாசர் சார் நாசர் சார் வந்துட்டு சொன்ன உடனே துரோகம் செஞ்சிடறாரு. அந்த மாதிரி ரொம்ப இதா காமிச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்ற டெப்த் இல்ல, அதான் டெப்த் இல்ல, மேலோட்டமா எழுதின மாதிரி இருந்துச்சு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மேலோட்டமா எழுதின மாதிரி தான் இருந்துச்சு. சாங்ஸ்ல எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா சில சாங்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. முத்துமலை சாங் வந்துட்டு தி வெர்ஷன் சின்மை வெர்ஷன் சொல்லிட்டு சண்டை நினைச்சிட்டு இன்டர்நெட்ல எனக்கு தி வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சு. ரெண்டுத்துல எது படத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாங்கே படத்துல வரல. விண்வெளி நாயகா சாங்கோட விஷுவலைசேஷன் ரொம்ப பயங்கரமா நான் வச்சிருந்தேன். ஏன்னா அந்த சாங்கோட லிரிக்ஸ் போர்ஷன்ஸ் அந்த மியூசிக் எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சாங் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வரப்போகுது, கமல் சார் வந்துட்டு திரும்பவும் சிம்பு சாரா வந்துட்டு பழி வாங்கறதுக்காக திரும்பி வரும்போது அவர் வந்துட்டு ஒரு அட்டாக் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாரு, அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்றாருங்கிறத ஒரு விஷுவலைசேஷன்ல காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு நடுவில் 2 சரணம் இருந்துச்சு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்துட்டு அபிராமி அவங்களுடைய கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவரை எப்படி மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும், செகண்ட் சரணத்துல த்ரிஷா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் எப்படி மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும், நடுவுல வர அந்த விண்வெளி நாயகா அதுல வந்துட்டு இவர் பண்ற மாசெல்லாம் காட்டுவாங்க, பயங்கர விஷுவலைசேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அந்த சாங் வரவே இல்லை. கடைசியா முடியும் போது என் கடைசியில் தான் அந்த சாங்கே போடுறாங்க. அந்த விண்வெளி நாயகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்றாங்கல்ல, அதுக்கு இந்த கதைக்கு பெருசா சம்பந்தம் இல்லை, ஒரு ப்ரொமோஷனல் சாங்கா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிதான் இருந்தது. படத்துல அவங்க பெருசா அந்த சாங்கே யூஸ் பண்ணல. எனக்கு சாங்லயும் டிசப்பாயின்மெண்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்துட்டு எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா சில இடங்கள் ஒர்க்கா இருந்துச்சு, நிறைய இடங்கள் ரெபிடேட்டிவா இருந்தது. முக்கியமா ஒரு தீம் ட்ராக் அந்த டன் ஒரு மாதிரி ஒரு இதா ஒரு வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சு. இப்ப கூட ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அதுல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மியூசிக் தான் ரிப்பீட்டடிவா வந்துகிட்டே இருக்கே தவிர மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்துட்டு பயங்கர சூப்பரா அப்படிங்கிற மாதிரி இல்ல. மேபி இன்னொரு டைம் பார்த்தேன் அப்படின்னா சில இடங்கள் எனக்கு தெரியலாம். பட் அவ்வளோ பயங்கரமான பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப கிளீனா சிம்பிளா தான் இருந்தது. கதை ரொம்ப சிம்பிள், பிளாட் ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படமும் ரொம்ப சிம்பிளா தான் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் செட் பீஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. சில ஒரு சேசிங்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் சீன் இருந்துச்சு, அது ரொம்ப கொஞ்சம் இன்டென்ஸா கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வர்றாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்தது. ரொம்ப அடிச்சு பறக்க விடுற அளவுக்கும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கிறுக்குத்தனமா அப்படியும் இல்லை. நார்மலான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா ரொம்ப சிம்பிளா இருந்தது. அண்ட் இன்டென்சிட்டி எட்ஜ் ஆஃப் தி சீட் அதுவுமே இல்லை. படம் பார்க்கும்போது வந்துட்டு நம்ம அச்சோ அடுத்து என்ன நடக்க போதாங்கிற அந்த பதட்டங்கிறது நமக்கு கிடையவே கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. சில இடங்கள்ல வந்துட்டு ஓ அப்படியா அந்த மாதிரி சில இடங்கள் வந்துட்டு நமக்கு கெஸ் பண்ண விஷயமே நடக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு ஒரு பதட்டங்கிறது கிரியேட் ஆகல. படத்தோட எண்டுல வர அந்த கமல் சார் விசஸ் சிம்பு சாருங்கிற அந்த ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு தவிர மீதி எந்த ஃபைட்டும் அப்படி இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் சாகிறதும் வந்துட்டு வர்றாங்க, அது வந்துட்டு உடனே செத்து போற மாதிரி, அதாவது இன்டர்மிஷன்ல வந்துட்டு துரோகம் நடக்குது, கமல் சாரை கொல்றாங்க, அது கொல்றது வந்துட்டு டக்கு டக்குன்னு அப்படியே முடிஞ்சு செத்துற மாதிரி காமிச்சிடுறாங்க, அங்கிருந்து விழுந்துடுறாரு. ரொம்ப சிம்பிளா அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அவர் ரிவெஞ்ச் எடுக்க வரும்போதுமே ஊராளா கொல்லும் போது இப்ப தெரிய படத்துல இதே மாதிரி வரும், ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு வருவாரு. நம்ம ஜோசப் குரலா வந்துட்டு விஜயகுமார் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரா கரிகாலன் போலீஸ் ஆஃபீஸர் அப்புறம் அந்த அரசியல்வாதின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கொண்டு வருவாரு. அது ரொம்ப அழகா வந்துட்டு பேசிங் செம்மையா இருந்திருக்கும். இதுல இந்த பேசிங் இல்ல, வராரு ரேண்டமா வராரு, ஜோதிச்சார் வராரு, சாவுறாரு, அப்புறம் நாசரை கொள்றாரு, அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த இடத்துல சில காமெடி எல்லாம் ஒர்க்கா இருந்துச்சு. நாசர் சாரை வந்துட்டு கொல்லும் போது வந்துட்டு பண்ணக்கூடிய அந்த டயலாக்ஸ்ல சில காமெடி, நீ வந்துட்டு உடனே என்னை கொண்டுட்ட, எனக்கு கை வர மாட்டேங்குது பாரு உன்னை கொள்றதுக்கு, அண்ணங்கிற அந்த இது இருக்கு, எனக்கு அதை கத்துக்கொடு அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த மாதிரி டயலாக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. பட் ஓவராலா வந்துட்டு ஒரு பிளாட்டா தான் இருந்துச்சு. இன்டர்நெட்டை பொறுத்தவரையும் இந்தியன் 2 கூட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவு மோசமெல்லாம் கிடையவே கிடையாது.
தரமான படம் தான். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கா இருக்கே தவிர இது ஒரு நல்ல படம் தான். நாயகனையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், சிம்பிளான ஒரு தக்கோடைய ஒரு கேங்ஸ்டருடைய ஃபிலிம், அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பயங்கரமான படமும் அப்படியே கருத்து இது பண்ணுது அப்படியும் கிடையாது. ரொம்ப இதான ஒரு மாசான அப்படியும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான படம் தான், ஃபன் வாட்ச். பட் நம்ம இதை திரும்பி திரும்பி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு மேபி சினிமேட்டிக்கா இது எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அது வேணா தெரியலாமே தவிர இது வந்துட்டு ஒரு பயங்கர கருத்து இது பண்றக்கூடிய ஒரு பயங்கர பிலாசபிக்கலான அந்த மாதிரி படம் இல்லை. நான் யோசிச்சேன், ஏன்னா ஒரு நேபாள் அங்கெல்லாம் போற, ஜப்பான்லாம் போறாரு, அங்கெல்லாம் போய் கத்துக்கிறாரு. ஸோ அது ஒரு பிலாசபிக்கலான படமா இருக்கும்னு நினைச்சேன். இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பிலாசபி பத்தி பேசவே இல்லை. பிலாசபி பத்தி பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அண்டு சில எதிர்பார்த்த விஷயங்கள், சில அந்த ஃபைட் சீன், ஏன்னா அந்த ஓப்பனிங் இந்த இன்டர்மிஷன் முடிஞ்ச உடனே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அந்த ரங்கராய சக்திவேல் நாயக்கன் ஞாபகம் வச்சுக்குன்னு அந்த காஸ்டியூம்ல தான் வராரு. பட் அந்த ஃபைட்டை காட்டாம டேரக்டா கதைக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ நல்லா இருக்கு, பட் ரொம்ப பயங்கரமான படம் கிடையாது அப்படிங்கறத மேட்ரு. ஸோ ஒரு அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். அதுக்காக மோசம்லாம் கிடையாது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க ஒரு நல்ல படம் தான். அதனால தியேட்டர்ல போய் பாருங்க. உங்க ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுதா சௌந்தரராஜன். ஒரு சொல்லி